என்னுடைய வார்த்தை ஒரு அரை மணி நேரம் நான் பேசுறேன். இன்றைக்கு என்ன வார்த்தை என்றால், தீர்க்க தரிசனம் செய்யும் காரியங்கள். தீர்க்க தரிசனம் செய்யும் காரியங்கள் என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் எல்லாம் தெரியும். பைபிள் ஒரு தீர்க்க தரிசனம் தான். இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிரசங்கம் தீர்க்க தரிசனம் தான். ஒருவேளை தொலைக்காட்சி மூலமாகவும் இல்லை என்றால் உங்க மொபைல் மூலமாகவும் பல ஊழியக்காரருடைய செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை தொடும் பொழுது அது தீர்க்க தரிசனம் தான். ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் தான். நீங்கள் எதை தீர்க்க தரிசனம் நினைக்கிறீங்களோ அது தீர்க்க தரிசனம். அது ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை எதை நீங்கள் தீர்க்க தரிசனம் என்று நினைத்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அது தீர்க்க தரிசனமாகவே உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். கரங்களை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் செய்யும் காரியங்கள். ஸ்தோத்திரம். பல விஷயங்கள் செய்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு எடுத்து நான் பேச போகிறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை கடந்த நாட்கள் கர்த்தருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கலாம். இல்லை என்றால் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட சில வசனத்தை தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். அவைகள் வல்லமையான வேலைகளை செய்ய போகிறது. அவைகள் தன்னுடைய கிரியையை காண்பிக்க போகிறது. தீர்க்க தரிசனம் ஒருபோதும் அமைதியா இருக்காது. எழுதப்பட்ட பைபிள் எல்லா வார்த்தையும் தீர்க்க தரிசனங்கள் தான். எத்தனையோ 1000 ஆண்டுகளில் இருந்து இந்த வசனம் இன்றைக்கும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இனிமேலும் செய்து கொண்டேதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் செய்யும் காரியங்கள். ஒரு ராஜாவுக்கு ஒரு நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு பைபிள்ல. அந்த தீர்க்க தரிசனம் அந்த ராஜாவுக்கு 6 காரியங்களை செய்கிறது. யார் அந்த ராஜா? ஆசா என்ற ராஜா. ஆசா என்ற ராஜா. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கிருந்து நான் பேச போறேன் உங்களுக்கு. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகள் பைபிள்ல நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே பல தீர்க்க தரிசனங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவைகள் நிறைவேறி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு ஆசா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 6 காரியங்களை செய்கிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்களில் உனக்குள்ளே இருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வல்லமையான காரியங்களை நடப்பிக்கட்டும். ஆசா ராஜாவின் வாழ்க்கையிலே கிரியை செய்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த நாட்களில் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பங்களிலும் வல்லமையான காரியங்களை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஸ்தோத்திரம். முழு வேதம் எனக்கு தீர்க்க தரிசனம் தான். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என் வாழ்க்கையிலும் வல்லமையான காரியத்தை செய்யட்டும். ஸ்தோத்திரம். செய்திக்கு முன்பாக ஒரு முறை எல்லாரும் பைபிளை மேல உயர்த்துங்க. இந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில காரியம் செய்யட்டும். எல்லாரும் பைபிளை மேல உயர்த்துங்க. கண்களை மூடுங்க. உங்க கையில் இருக்குது தீர்க்க தரிசன வார்த்தை. உங்க கரத்தில் இருப்பது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள், இது உன்னோடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வரும் நாட்களிலே வல்லமையான காரியங்கள் நடப்பிக்கட்டும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நான் உயர்த்தி பிடித்திருக்கிற ஆண்டவரே, இதில் உள்ள வாசனங்கள், இதில் உள்ள வார்த்தைகள் என் வாழ்க்கைய வல்லமையாய் மாற்றட்டும். என் குடும்பத்தை மாற்றட்டும். என் பிள்ளைகளை மாற்றட்டும். என் சூழ்நிலைகளை மாற்றட்டும். எல்லா நிலவரத்திலிருந்தும் என்னை உயர்த்தட்டும்.
இதோ இந்த வேதத்தை நான் உயர்த்திருக்கிறேன், என் குடும்பம் உயர்வதாக. இதோ என் வேதத்தை நான் உயர்த்திருக்கிறேன், என் பிள்ளைகள் உயரட்டும். இதோ என் பைபிளை நான் உயர்த்திருக்கிறேன், என் சூழ்நிலை, என் வாழ்க்கை தரம் உயரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஆசா ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். அந்த தீர்க்க தரிசனம் அவருக்கு 6 காரியங்களை செய்கிறது. ஸ்தோத்திரம். அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு அப்புறம் சொல்றேன். இப்போ அந்த தீர்க்க தரிசனம் செய்த 6 காரியங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசிங்கள், இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஸ்தோத்திரம். முதல் காரியம், ஆசா ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் செய்த முதல் காரியம் என்னவென்றால், எல்லாரும் 2 நாளாகும் 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது, அந்த ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் செய்த முதல் காரியம் என்னவென்றால், ராஜாவை திடப்படுத்தினது. ஸ்தோத்திரம். என்ன படுத்தினது? 8ஆம் வசனம்ல நீங்க திடன் கொண்டு தீர்க்க தரிசனம் செய்த முதல் காரியம் திடப்படுத்தினது. திடப்படுத்துவதுனா என்ன சொல்லுங்க? திடப்படுத்தணும் அர்த்தம் என்னங்க? பலப்படுத்துவது, தைரியப்படுத்துவது, உறுதியாக்குவது, ஸ்திரப்படுத்துவது. ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் முதலாவது ஆசா ராஜாவை திடப்படுத்தினது. ஸ்தோத்திரம். ஒரு ராஜாவையே திடப்படுத்தி ஆளுகை செய்ய வைத்ததுதான் தீர்க்க தரிசனத்தின் வல்லமை. உன்னை திடப்படுத்தி உன் குடும்பத்தை முன்னோக்கி நடத்த அந்த தீர்க்க தரிசனத்துக்கு வல்லமை கிடையாதா? அந்த தீர்க்க தரிசனத்துக்கு சக்தி இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்தையே நடத்தக்கூடிய ஒரு திடனை அந்த தீர்க்க தரிசனம் அவருக்கு கொடுத்தது என்றால், உனக்கு கொடுக்கும், உனக்கு கொடுக்காமல் ஒருபோதும் போகாது. ஸ்தோத்திரம், ஆமென். தேவ வார்த்தை என்ற தீர்க்க தரிசனம், நான் கேட்டுக்கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம், நான் விசுவாசிக்கிற வசனம். ஒருவேளை இந்த 2025 ஏதோ ஒரு வசனம் உங்க இருதயத்தில் அப்படியே பதிஞ்சிருக்கலாம். அதையே நம்பி இருக்கிறேன், நான் அதையே ரிப்பீட் பண்றேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த தீர்க்க தரிசனம் வல்லமையா உன் வாழ்க்கையை புரட்டி போடுவதாக. உன் இருதயத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிற ஏதோ ஒரு வசனம், உன் இருதயத்துல ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறதுல ஏதோ ஒரு வசனம், அந்த வசனத்துல ஒரு அக்கினியின் வல்லமை வரும் நாட்களிலே கிரியை செய்வதாக. ஸ்தோத்திரம். அந்த தீர்க்க தரிசனம் முதலாவது ராஜாவை திடப்படுத்தினது. கர்த்தர் உன்னை திடப்படுத்துவாராக. வேத வார்த்தையை திடப்படுத்துவதாக. ஸ்தோத்திரம். இரண்டாவது தீர்க்க தரிசனம் செய்த 2வது காரியம் என்ன தெரியுமா? ராஜ்யத்தை சீர்படுத்தினது. ராஜ்யத்தை சீர்படுத்தினது. அதே வசனம் வீட்டுல படிச்சு பாருங்க. அப்புறம் அதே வசனத்துல அவர் எல்லாம் சரி பண்றாரு. அவர் திடப்பட்ட பிற்பாடு ராஜ்யத்தை என்ன பண்றார்? அவரு சீர்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் ராஜ்யத்தை சீர்படுத்துது. எது ராஜ்யம்? ஆசா ராஜ்யத்தை சீர்படுத்தினது. நம்ம ராஜ்யம் என்ன? நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், அவ்வளவுதான் நம்ம ராஜ்யம். உன் வாழ்க்கை, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்ப சூழ்நிலைகள், உன் மனைவி பிள்ளைகள், இவைகளெல்லாம் உன் ராஜ்யம். இதையும் கூட தேவனுடைய தீர்க்க தரிசனம் சீர்படுத்தும். தீர்க்க தரிசனம் ராஜ்யத்தை சீர்படுத்தினது. ஸ்தோத்திரம். ராஜ்யத்தை சரிப்படுத்தினது. தேவையில்லாத அகற்றி போட்டது, அக்கிரமங்களை நீக்கி போட்டது, எல்லா கெட்டவைகளை தள்ளி போட்டது. ராஜ்யம் சீர்பட்டது. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தீர்க்க தரிசனம், தேவனுடைய நீங்கள் விசுவாசிக்கிற வேத வசனம் வரும் நாட்களிலே இயேசுவின் நாமத்தினால உன்னையும் உன் குடும்பத்தையும் சீர்படுத்துவதாக. நிச்சயமா நடக்குங்க. நிச்சயமா நடக்கும். சாத்தான் ஒருவேளை உன் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி இருக்கலாம். ஒருவேளை சாத்தான் உன் பிள்ளைகளை வழி தவற செய்திருக்கலாம். ஒருவேளை சாத்தான் உன் குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கி இருக்கலாம்.
ஒருவேளை சாத்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவனிடத்தில் தூரப்படுத்தி இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. நிச்சயமா உன் வாழ்க்கை, உன் குடும்பம் சீர்படும். சீர்படுத்தும் தேவ வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, சீர்படுத்தும் தேவ வார்த்தை. மறுபடியும் சொல்லுங்க, சீர்படுத்தும், சரிப்படுத்தும். கெட்டு போனவைகளை மறுபடியும் சரிப்படுத்தும். ஸ்தோத்திரம். அந்த வல்லமை தேவ வார்த்தையாக தீர்க்க தரிசனத்துக்கு உண்டு. ஸ்தோத்திரம். மூன்றாவது தீர்க்க தரிசனம் செய்த மூன்றாவது காரியம் என்னவென்றால் பலிபீடத்தை புதுப்பித்தது. அதே வசனத்தில் இருக்குது, பலிபீடத்தை புதுப்பித்தது. ஸ்தோத்திரம். பலிபீடத்தை புதுப்பித்தது. பலிபீடம் எது? நாம தான் பலிபீடமே. நீதான் பலிபீடம். ஸ்தோத்திரம். நீதான் பலிபீடம். பலிபீடம் புதுப்பிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். நாம தான் தேவனுடைய பலிபீடம். கர்த்தர் நம்மை புதிய வருடத்திற்கு புதுப்பிப்பாராக. நிச்சயமாக நம்மை புதுப்பிப்பார். நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள், புதிதாய் மாற்றப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். இடிந்து போன பலிபீடங்கள் எல்லாம் சரிப்படுத்தப்படுகிறது. பாழான பலிபீடங்கள் எல்லாம் சரிப்படுத்தப்படுகிறது. ஸ்தோத்திரம். எலியா பரலோகத்தில் அக்கினியை வரவெடுப்பதற்கு முன்பாக பலிபீடத்தை சரிப்படுத்தினான் என்று படிக்கிறோம். பலிபீடத்தை சரி பண்ணி பார்த்தாவே போதும், பரலோகத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். பரலோகத்திலிருந்து தேவ அக்கினி வரும். பலிபீடத்தை சரிப்படுத்தின தீர்க்க தரிசனம். ஸ்தோத்திரம். நாம் தான் தேவனுடைய பலிபீடம். கர்த்தர் அவருடைய வார்த்தையினால நம்மை சரிப்படுத்துவாராக. பலிபீடமே ஆயத்தமாயிரு, அக்கினி உன்மேல் வரும். பலிபீடமே ஆயத்தமாயிரு, கர்த்தருடைய வார்த்தை உன்மேல் வரும். இன்றைக்கு பலிபீடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு உபயோகம் இல்லாமல் எல்லாம் கெட்டு போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் மறுபடியும் அதை சரிப்படுத்த போகிறார், புதுப்பிக்க போகிறார். மறுபடியும் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். மறுபடியும் கர்த்தர் உன்னை புதுப்பிக்க போகிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்களை பலிபீடம் என்று நீங்கள் உறுதியாய் நம்புகிறீர்கள்? நிச்சயமாய் நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான்காவது காரியம் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை காண்பித்தது. தேவன் அந்த ஆசா ராஜாவோடு இருக்கிறார் என்பதை தீர்க்க தரிசனம் காண்பித்தது. ஸ்தோத்திரம். எந்த வசனம்? 9ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். போதும். கடவுள் ஆசா ராஜா கூட இருக்கிறதை மற்றவங்களுக்கு காட்டுது. எது? தீர்க்க தரிசனம். ஸ்தோத்திரம். இந்த வேலை நடக்குங்க. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாங்களும் தேவ வார்த்தையின் மீது நின்று கொண்டிருக்கிறோம். நாங்களும் தேவனுடைய வார்த்தையை தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாங்களும் தேவ வார்த்தையை தான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் ஆசாவோடு இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு காண்பித்தது தீர்க்க தரிசனம். சந்தேகப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நல்லா விசுவாசிங்க, அது மேல நம்பிக்கை வையுங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பதை ஆண்டவர் காண்பிப்பார். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறத பார்த்தா நமக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லாத போல இருக்கும். நமக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லையே, இப்படி நடக்குமா, இப்படி ஆகுமா அப்படி நம்ம அது வாக்குத்தத்தம் கையில வந்த உடனே ஒரு மாதிரி கலக்கங்க ஸ்டார்ட் ஆயிடும் நம்மளுக்கு. அது வரைக்கும் நல்லா தான் இருப்போம். ஸ்தோத்திரம். நான் வார்த்தை சொல்றேன் கவனிங்க. கையில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பார்த்தா நமக்கு பயம் வரும், இது நடக்குமான்னு அவிசுவாசம் வரும். அதனால் வாக்குத்தத்தம் மேல நம்ம முழு நம்பிக்கை கூடாது, வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும். அப்போ அந்த 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 வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
கர்த்தர் அவனோடு இருக்கிறதை காண்பித்தது வாக்கு தீர்க்க தரிசனம். அடுத்தது ஐந்தாவது காரியம் ஜனங்களை அவன் பட்சத்தில் சேர்த்தது. அதே வசனம், ஜனங்களை அவன் பட்சத்தில் சேர்த்தது. பாத்தீங்களா? இதெல்லாம் எது? இந்த வேலையெல்லாம் செய்யறது யாரு? தீர்க்க தரிசன வார்த்தை. நான் விசுவாசிக்கிறேன், வரும் நாட்களிலே உங்க வாழ்க்கையில கூட தேவ வசன வார்த்தை ஏதோ ஒரு வேலையை செய்ய போகிறது, ஏதோ ஒன்று செய்ய போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஜனங்களை அவன் பட்சத்தில் சேர்த்தது. ஸ்தோத்திரம். உன் பட்சத்தில் கர்த்தர் ஜனங்களை சேர்ப்பாராக. உன் பட்சத்தில் அவர்களை வர செய்வாராக. உன் பட்சத்தில் ஜனங்களை கூடி வர செய்வாராக. ஸ்தோத்திரம். உன்னை வெறுத்தவர்களா இருக்கட்டும், உன்னை தூரம் போனவர்களா இருக்கட்டும், கர்த்தர் உன் பட்சத்தில் சேர்ப்பார். இது தீர்க்க தரிசனம் செய்யும். அல்லேலூயா. ஆறாவது காரியம், தீர்க்க தரிசனம் செய்த ஆறாவது காரியம் 19ஆம் வசனத்துல யுத்தம் இல்லாமல் செய்தது. 19ஆம் வசனத்துல யுத்தம், போதுமா? வீட்டுல படிங்க. யுத்தம் இல்லாமல் செய்தது. பயங்கரமான ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தத்தையே நிறுத்தினது தீர்க்க தரிசனம். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஆச்சரியங்கள் நடக்குங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு தான் நீங்கள் போகிறீர்கள். கிரியை செய்யும் தீர்க்க தரிசனத்தோடு தான் நீங்கள் வெளியே போவீர்கள். ஸ்தோத்திரம். யுத்தத்தை நிறுத்தினது தீர்க்க தரிசனம். யுத்தத்தை நிறுத்தினது. எத்தனை யுத்தங்கள் இந்த வருஷத்துல, இந்த 12 மாசத்துல பல யுத்தங்கள். சில யுத்தங்கள் முடிந்தது, சில யுத்தங்கள் இன்னும் போய்கொண்டுதான் இருக்குது. சில யுத்தங்களுக்கு இன்னும் முடிவே இல்லை. சில யுத்தங்கள் கேள்விக்குறியா நிக்குது. சில யுத்தங்கள் ஆயத்தமா இருக்குது. நெக்ஸ்ட். ஸ்தோத்திரம். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நாம இருக்கிறோம். ஒரு ராஜானா யுத்தம் அதிகமா இருந்தது இருக்கும். ஆனால் அந்த ராஜாவுக்கே யுத்தத்தை நிறுத்தினது தீர்க்க தரிசனங்கள். ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆசாவுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். அன்றைய ஆசா ராஜாவுக்கு, அவன் ராஜ்யத்திற்கும் அவனுக்கும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்த தேவன் இன்றைக்கு உன்னோடு இருக்கிறார். நிச்சயமாய் காரியங்கள் நடக்கும். ஆமென். கலங்காதீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அப்படி அவனுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? என்ன தீர்க்க தரிசன வார்த்தையை அந்த தீர்க்கதரிசி ஆசா ராஜாவுக்கு கொடுத்தான்? என்ன தீர்க்க தரிசனம்? படிக்கலாமா? 7வது வசனம் படிங்க. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று தீர்க்க தரிசனம் ராசாவுக்கு சொல்லப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் கேட்ட உடனே அவன் ராஜ்யங்கள மாற்றம் வருது, அவனுக்குள்ள மாற்றம் வருது, பலிபீடெல்லாம் புதுசாகுது, கடவுள் அவன் கூட இருக்கிறார் என்று ஜனங்க சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, புது புது ஜனங்களாம் வந்து ராஜாவோடு சேர்றாங்க. அவன் ராஜ்யம் பலப்படுகிறது. இதெல்லாம் செய்தது கடவுள் அனுப்பின ஒரே ஒரு வார்த்தை தான். கடவுள் அனுப்பின ஒரே ஒரு வாக்குத்தத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் அனுப்பும் ஒரு வார்த்தை போதும் உன்னை ஸ்திரப்படுத்தும், உன் குடும்பத்தை சீர்படுத்தும். ஸ்தோத்திரம். உன் கரங்களை நெகிழ விடாதீர்கள். உன் கையை என்ன பண்ணாதீங்க? நெகிழ விடாதீங்கன்னா சோர்ந்து போயிடாதீங்க, கலங்கி போயிடாதீங்க, அசந்து போயிடாதீங்க. அட போப்பா, எவ்வளோ பார்த்து 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 சோர்ந்து போச்சேப்பா என்று தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்க கிரியைக்கு பலன் உண்டு. இந்த வருஷத்தின் கடைசியில ஆசாவுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். என் பிள்ளையே, சோர்ந்து போயிடாத.
நெகிழ விட்டாத. பிரயாசப்பட்டு இவ்வளவுதானா, நான் கஷ்டப்பட்டு இவ்வளவுதானா, என்ன இது போதும் என்று வெறுத்து பயந்து கலங்கி போகாத. உன் பிரயாசத்திற்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் பலன் உண்டு. சோர்ந்து போகாதீங்க, உங்க கரத்தை நெகிழ விடாதீர்கள். இந்த தீர்க்க தரிசனம் ஆசாவின் ராஜ்யத்தும் அவனையும் பலப்படுத்தினது. ஸ்தோத்திரம். அடுத்த பகுதி, எந்த சூழ்நிலையில் இந்த தீர்க்க தரிசனத்தை ஆசா ராஜாவுக்கு கொடுத்தார்? எந்த சூழ்நிலையில் இந்த தீர்க்க தரிசனம் இந்த ஆசா ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது? எந்த சூழ்நிலை? ஒரு 4 விதமான சூழ்நிலைகள் அதே அதிகாரத்தில் இருக்குது. அந்த சூழ்நிலையில தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆசாவுக்கு கொடுக்கப்படுகிறது. திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி வராரு, இந்த வார்த்தையை சொல்றாரு. 4 விதமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அந்த நாட்கள் யூதா ஜனங்கள். ஆசா ராஜாவின் கீழ் இருக்கிற ஜனங்கள் 4 விதமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உன் சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை கொடுப்பாராக. இந்த கால வேளையிலே ஜீவனுள்ள தேவன், உன்னை காண்கிற தேவன், உன் சூழ்நிலை அறிந்த தேவன் உன் நிலவரத்துக்கு ஏற்ற வார்த்தை உனக்கு அனுப்புவாராக. ஆசாவின் சூழ்நிலை, ஆசாவின் ராஜ்யத்தின் சூழ்நிலை, யூதா ஜனங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுக்கும்படிக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டான். கர்த்தர் உனக்கேற்ற வார்த்தையை கொடுக்கும்படிக்கு ஒரு தேவ ஆவியானவரை ஆண்டவர் அனுப்புவார். தாவீதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படிக்கு சாமுவேலை தேவன் அனுப்பினார். தாவீதை அபிஷேகிக்கும்படிக்கு தேவன் சாமுவேலை அவன் வீட்டுக்கு அனுப்பினார். நான் தெளிவா விசுவாசிக்கிறேன், தேவ ஆவியில் நான் உணர்கிறேன், உங்களுக்கு ஏதோ ஒரு சரியான ஒரு தேவ வார்த்தை தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அந்த வார்த்தை உங்களுக்கு வரப்போகுது. ஒருவேளை இந்த வருஷம் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே வரும். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு அனுப்ப போறார். ஏதோ ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த வாக்கு பெரும் காரியங்களை செய்ய போகிறது, பெரும் மாற்றத்தை செய்ய போகிறது. ஸ்தோத்திரம். 4 சூழ்நிலைகள். என்ன சூழ்நிலைகள்? எந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க? இந்த வாக்கு தத்துவம் இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க? கர்த்தர் பார்க்கிறார். கடவுள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுகிறார், சூழ்நிலையை பார்க்கிறார், சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்கை அனுப்புகிறார், சூழ்நிலைக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். என்னை யாரும் பார்க்கறது இல்ல, என்னை யாரும் கண்டுக்கிறது இல்ல, எனக்கு சூழ்நிலை யாருக்குமே தெரியாது, என் பிரச்சனை யாருக்கும் தெரியாது, நான் தனியா தான் கஷ்டப்படுறேன் சொல்லாத. உலகத்தான் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கண்கள் உன்மேல் இருக்கிறது. நீ போகிற சூழ்நிலை, நீ அனுபவிக்கிற பாதை, நீ விடும் கண்ணீர், உன் எல்லா நிலவரையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தின் 4 சூழ்நிலைகள். நம்பர் 1, சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தார்கள். 5ஆம் வசனத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலே அந்த ஜனங்கள் இருந்தார்கள். கர்த்தர் பார்க்கிறாரு, இவர்களுக்கு நான் ஒரு வாக்கு அனுப்புவேன், இவர்களுக்கு நான் என் தீர்க்கதரிசி அனுப்புவேன். சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ஸ்தோத்திரம். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? சமாதானம் இல்லாமல், கலக்கத்தோடு, நிம்மதி இல்லை, வீட்டில் வந்தா சமாதானம் இல்லை, வெளியே போனா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். கடவுள் உனக்கும் ஒரு வாக்கு அனுப்புவார், உனக்கும் ஒரு வார்த்தையை அனுப்புவார். ஸ்தோத்திரம். பைபிள்ல ஒரே ஒரு வசனம் போதுங்க, ஒரே ஒரு வார்த்தை போதும். ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தை தான். லாசருவே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சரித்திரமே தலைகீழ ஆயிடுச்சு. ஒரே வார்த்தை தான், லாசரே வெளியே வா.
உனக்கும் ஒரே ஒரு வார்த்தை போதும், உன் குடும்பம் மறுபடியுமாய் கட்டும். உன் நிலவரம் மறுபடியுமாய் புதுப்பிக்கப்படும். ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தார்கள். இரண்டாவது, அதே 5ஆம் வசனத்துல அவர்கள் அமளியா இருந்தார்கள். மகா அமளி உண்டாயிருந்தது. மகா அமளி உண்டாயிருந்தது. இந்த அமளி என்பதற்கு உங்களுக்கு புரியும்படி வார்த்தை சொல்றேன், எரிச்சல். எரிச்சலா இருந்தாங்களாம் ஜனங்க. அப்போ எரிச்சல் சூழ்நிலையில் இருந்தாங்களாம். முதலாவது சமாதானம் இல்லை, இரண்டாவது எரிச்சல். ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் தான் இந்த தீர்க்கதரிசன வாக்கு கொடுக்கப்படுகிறது. உன் கரத்தை நெகிழ விடாதீர்கள், உங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டு. சோர்ந்து போயிடாதீங்க, கலங்கி போயிடாதீங்க, பலன் உண்டு, பலனை பெறுவீர்கள் என்று அவருடைய கரத்தை தேவ வார்த்தை திடப்படுத்தினது. ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களை கர்த்தர் மறுபடியும் திடப்படுத்துவாராக. உங்களுடைய கரங்கள் மறுபடியும் பலப்படட்டும். ஸ்தோத்திரம். மூன்றாவது, அவருடைய சூழ்நிலை நெருக்கப்படும் சூழ்நிலையில் இருந்தாங்க. 6ஆம் வசனம். எப்படி இருந்தாங்களா அவங்க? நெருக்கப்படும் சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வருடத்தோடு உன் சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் மாற்றி போடுவாராக. நெருக்கப்படும் சூழ்நிலை. யூதா ஜனங்களே நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள். எல்லா பக்கம் நெருக்கப்படுறாங்க, இடுக்கப்படுறாங்க. ஸ்தோத்திரம். நான்காவது, இடுக்கங்கள் உள்ள சூழ்நிலையில் இருந்தார்கள். அதே 6வது வசனம். இக்கட்டு சூழ்நிலையில் இருந்தார்கள். இக்கட்டு. ஸ்தோத்திரம். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இருக்கும் பொழுது தேவ வாக்கு தத்துவம் இல்லை என்றால் தேவனுடைய தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு சூழ்நிலைகள் மாறிற்று. சமாதானம் இல்ல சூழ்நிலை மாறும். எரிச்சலான சூழ்நிலைகள் மாறும். நெருக்கமான சூழ்நிலைகள் மாறும். இக்கட்டு சூழ்நிலைகள் மாறும். ஒருவேளை வேறு விதமான சூழ்நிலை இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர்களோடு பேசுகிறார். உனக்கும் ஒரு வாக்கு உண்டு, உனக்கும் ஒரு வார்த்தை உண்டு. நிச்சயமாய் சூழ்நிலைகளை மாற்றும் தேவன் நம்மத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு பகுதி நான் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இன்னொரு பகுதி என்னவென்றால், ஏன் இவங்களுக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை, ஏன் எரிச்சல், ஏன் நெருக்கம், ஏன் இக்கட்டு, இது ஏன் வந்துச்சு அவங்களுக்கு? யூதா ஜனங்கள் தானே, கடவுளுடைய ஜனங்க தானே. ஏன் இந்த சூழ்நிலையில வந்தாங்க இவங்க? அந்த சூழ்நிலை இருக்கும்போது கடவுளுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்து மாத்துறாரு. சூழ்நிலையை மாத்துறாரு. இந்த சூழ்நிலை எப்படி வந்தது? ஏன் வந்தது? தேவ ஜனத்துக்கு எதுக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை? தேவ ஜனத்துக்கு எதுக்கு எரிச்சலான சூழ்நிலை? தேவ ஜனத்துக்கு எதுக்கு நெருக்கப்பட வேண்டிய சூழ்நிலை? தேவ ஜனத்துக்கு எதுக்கு இக்கட்டு சூழ்நிலையா? இந்த சூழ்நிலைகள் உண்டாவதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை நான் சொல்றேன் பாருங்க. ஏன் இந்த 4 சூழ்நிலையிலே ஏன் அவர்கள் சிக்கினார்கள்? ஏன் என்றால் 3 காரணம். ஸ்தோத்திரம். 3 காரணங்கள். 3ஆம் வசனத்தில் 3 காரணம். 1, தேவன் இல்லை. 2வது, போதனை இல்லை. 3வது, வேதம் இல்லை. சொல்லுங்க. முதலாவது என்னங்க? முதலாவது என்ன சொல்லுங்க? தேவன் இல்லை. 2வது போதனை இல்லை. 3வது வேதம் இல்லை. இது 3ம் இல்லை, சமாதானம் இல்லை. இது 3ம் இல்லை, நிம்மதி இல்லை. இது 3ம் இல்லை, வீட்டில் முழுவதும் தொல்லை. தேவனும் கிடையாது, போதனையும் கிடையாது, பைபிளும் கிடையாது. எப்படி சமாதானம் இருக்காங்க? எப்படி அங்க எரிச்சல் இல்லாம இருக்கும்? எப்படி நெருக்கம் இல்லாம இருக்கும்? எப்படி இக்கட்டு இல்லாம இருக்கும்? வேதத்துல தீர்க்கதரிசி சொல்லி வேதனைப்படுறாரு. ஐயோ, அந்நாட்களிலே தேவன் இல்லை, போதிக்க ஆசாரியன் இல்லை, வேதம் இல்லை. இதை மாத்துங்க. எப்போதும் கடவுள் இருக்க வேண்டும். உன்னோடும் உன் வீட்டில் ஆண்டவர் இருக்கணும். முதலாவது. 2வது, உனக்கு போதனை இருக்கணும்.
போதனை என்ன? சர்ச். சர்ச்சுக்கு வந்தா தான் நம்மளுக்கு போதனை கிடைக்கும். மூன்றாவது வேதம், பைபிள் ரீடிங், வேத வாசிப்பு வீட்டில் இருக்கணும். இது மூன்றும் இருந்தால் கர்த்தர் எல்லா இக்கட்டுகளையும் மாற்றி போடுவார். இது இல்லாதனால தான் சிக்குகிறோம். இது இல்லாதனால தான் பிரச்சனை. கடவுளை மறந்துடுறது, ஜபம் இல்லை, தனி ஜபம் கிடையாது, கடவுளை மறந்துடுறது, சர்ச்சை மறந்துடுறது, பைபிள் படிக்கிறத மறந்துடுறது. எதுக்கு பிரச்சனை வராம இருக்கும்? இந்த 4 சூழ்நிலைகள் அவர்களுக்கு வருவதற்கு காரணமே இந்த 3 குறைவுகளால் தான். ஸ்தோத்திரம். கடைசி ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்படி இருந்த இவர்களுக்கு ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பினார்? இவங்க தான் கடவுள் இல்லை இவங்களுக்கு, இவங்க சர்ச்சுக்கு இல்லை, போதனை இல்லை இவங்களுக்கு, இவங்களுக்கு பைபிள் ரீடிங் இல்லை. ஏன் கடவுள் இவங்களுக்கு தீர்க்கதரிசி அனுப்பிச்சாரு? ஏன் கடவுள் இவர்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை ஏன் கொடுத்தாரு? அது கூட யோசிக்கணும்ல. இப்படியாப்பட்டவங்களுக்கு எதுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார்? அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குதாங்க. ஏன் அனுப்பினார் தெரியுமா? ஏன் அனுப்பினார் என்றால் 4ஆம் வசனத்தில் தங்கள் நெருக்கத்தில் தேவனை தேடினார்கள், அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். கஷ்டம் வரும்போது கடவுள் ஞாபகம் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்போது கடவுள் ஞாபகம் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு சமாதானம் இல்ல, கடவுள் ஞாபகம் வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே கடவுள் ஞாபகம் வந்துச்சு. வேதனை வந்த உடனே கடவுள் ஞாபகம் வந்துச்சு. இக்கட்டும் இடுக்கும் வந்த உடனே கடவுள் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு. ஸ்தோத்திரம். தங்கள் நெருக்கத்தில் கர்த்தரை அவர்கள் தேடினார்கள், கடவுள் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். பாருங்க, கடவுள் எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் தன்னை தேடும் போது உடனே ஆண்டவர் வெளிப்படுகிறார், உடனே கரம் நீட்டுகிறார், உடனே உதவி செய்கிறார். ஆமென். அந்த வசனத்தோட படிங்க, 4ஆம் வசனம் படிங்க. தங்கள் நெருக்கத்திலே திரும்பினார்கள். தங்கள் நெருக்கத்திலே. ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நீ அவர் பக்கம் திரும்புவாயாக. சமாதானம் இல்லாமல் இருக்க தேவ பிள்ளையே, அவர் பக்கம் திரும்பு. பிரச்சனை இக்கட்டில் இருக்கிற தேவ பிள்ளையே, அவர் பக்கம் திரும்பு. கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு அனுப்ப போறார், உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க போறார். கடவுள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். இதோ 6 காரியங்களை செய்த அந்த தீர்க்கதரிசன வார்த்தை உனக்கும் உண்டு என்று ஆண்டவர் பேசுகிறார். கடவுளிடத்தில் திரும்புங்கள், அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். வருஷத்தின் கடைசியிலே தேவன் பக்கம் திரும்புவோம், நம்முடைய குறைகளை மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நான் உம்மை தேடாம இருந்தது தப்பு தான்ப்பா. ஆண்டவரே, நான் சபையை அலட்சியம் படுத்தினது தப்பு தான்ப்பா. போதகத்தை அலட்சியம் பண்ணின தப்புப்பா. நான் பைபிள் சரியா படிக்கல, பைபிளை நான் மதிக்கல, என்ன மன்னியுங்கப்பா, தப்புப்பா. நீ கடவுளிடத்தில் திரும்புவா என்றால் உன்னிடத்தில் ஒரு தீர்க்கதரிசி வருவான், உன்னிடத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வரும். அந்த தீர்க்க தரிசனம் பல காரியங்களை செய்யும். ஆசாவுக்கு 6 காரியம் செய்தது போல உனக்கும் அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எல்லா கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களை நெகிழ விடாதீர்கள், உங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டு. சோர்ந்து போயிடாதீங்க, கலங்கி போயிடாதீங்க. கர்த்தரிடத்தை திரும்புங்க, உங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தரை தேடுங்கள், உங்களுக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். ஆசாவுக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை பல காரியங்களை ஆசாவை திடப்படுத்தினது, ராஜ்யங்களை சீர்படுத்தினது, பலிபீடத்தில் புதுப்பித்தது, தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை காண்பித்தது, ஜனங்களை அவன் பட்சத்தில் சேர்த்தது, யுத்தத்தை நிறுத்தினது. ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் வரும் நாட்களில் நமக்கும் தேவை, நம்ம குடும்பத்துக்கும் தேவை, நம்ம வாழ்க்கைக்கும் தேவை. ஆண்டவரே, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை எனக்கு அனுப்பி எனக்கும் விதமான ஒரு மாற்றங்களை உண்டாக்குங்கப்பா. ராசா ராஜாவுக்கு வெற்றி கொடுத்தீரே, ஆசா ராஜாவோடு கூட இருந்து அவன் ராஜ்யத்தை சிறப்படுத்தினீரே, ஆசா ராஜா கூட இருந்து அவன் கூட இருக்கிற என்பதை ஜனங்களுக்கு காட்டினீரே. என் ஜனங்களுக்கும் காட்டுங்கப்பா. நீ அங்க கூட இருக்கிறது ஜனங்களுக்கு